தலைக்கு போடுற ஹெல்மெட்டால் அடிச்சது மட்டுமில்லாம இப்படி கேவலமான செயல், கவலையான ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேராவூர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இளைஞனை நிறைய இளைஞர் கூட்டி சென்று அவனை அடின்னு அடிக்கிறத நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பொடியனை ஒருத்தன் அடிக்கிறான், அவன் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மத்தவன் மாறி அடிக்கிறான். இப்படி மாறி மாறி இட விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். மனசு இது இது எப்படி ஏத்துக்கலாம் நாம? அது மட்டுமில்லாம பல பொடியன்மார், ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், மற்றவன் பார்த்துக்கிட்டு நிற்கான். அது மட்டும் போதாததுக்கு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஏசி அந்த வீடியோவை சமூக வலைதளத்திலையும் பதிவிடுறாங்க. இதன் மூலமாக அந்த ஊர்ல மானம் போகுது. அந்த ஊர்ல உள்ள ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தலைவர்கள், இவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு இழுக்கா இருக்குது. இவர்கள் கொடுத்த கல்வியை பத்தி பேசுவாங்க, இவர்களை வளர்ப்பை பத்தி பேசுவாங்க, இந்த ஊர்ல உள்ள மக்களை பத்தி பேசுவாங்க. ஏன் இப்பவும் எல்லா மக்களும் பேசிக்கொண்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு எனக்கு என்ன புரியல. இப்படியாப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்களுடைய பெற்றோருக்கு சரியான ஒரு அறிவுரை வழங்கப்பட வேண்டும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. எந்த ஒரு பிள்ளையும் வளர்ற வளர்ப்புல தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். இது வளர்ந்த வளர்ப்பு பிரச்சனையா இல்ல அவர்களுடைய சூழல் பிரச்சனையா? இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யறதுக்கு யார் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஒருவன் தப்பு செஞ்சா கூட அவனுக்கு தண்டனை வழங்குறது இயல்பு தான். ஆனா அவன் மானத்தில் விளையாடி இருக்காங்க. அதாவது அவனை அடிச்சது மட்டுமில்லாம அவன் ஆடைகளையும் அந்த இடத்துல கலட்டுறாங்க. அதோட அந்த வீடியோ நிப்பாட்டுப்படுது. பிறகு என்ன நடந்தது தெரியாது. அந்த நேரத்துல அந்த இளைஞன் அதை கலட்டாதீங்க அழுகுறான். அந்த நேரத்துல அவன் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. தலைக்கு போற ஹெல்மெட்டால் அடிச்சது மட்டுமில்லாம இப்படி கேவலமான செயலை செஞ்ச இவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல உண்மையான விளக்கம், அதாவது இந்த பொடியனை கூட்டி கொண்டு போய் ஏன் அடிச்சானோ, எதுக்காக அடிச்சானோ அப்படின்னு சரியான ஒரு தகவல் யாருக்கும் தெரியாம இருக்குது. ஏறாவதுல நம்முடைய வீடியோவை பார்க்குற நிறைய சகோதரர்கள் இருப்பீங்க. இது உண்மையான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு நலன் சார்ந்த நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன்.